அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்ட் எபிசோட் 88, 89 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா அந்த சி ஆஃப் ஸ்பாட்குள்ளே வந்திருப்பாங்க. அங்கே இவனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் சண்டை அப்படிங்கிறது நடந்திருக்கும். அங்கே தான் முடிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அப்படியே மிதந்துட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மிதந்துட்டு இருக்கான். இவனால் எதுவுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கடல் இருக்குது, கடலுக்குள்ளே நம்ம மிதந்துட்டு இருக்கோம். நம்மளால் நீச்சலும் அடிக்க முடியல அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி சஃபகேட்டிங்காக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறான், மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் ஆனால் அவனால் முடியல. இவர் என்ன யோசிக்கிறாரு, அவன் வந்து விட்டு கொடுத்துட்டான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு சில பேருக்கு அடிப்பட்டது இல்லையா, அவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்க, எல்லாமே வந்து எலிமினேட்டட். அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே சர்வை பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் அப்படியே சர்வை பண்ணால் கூட அந்த வே ஆஃப் ஸ்பாட் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பார்ப்போம் உள்ளுக்குள்ளே இருக்கவங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா இன்னுமே லின்ஃபங் அவனோட சிஸ்டர் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்காங்க. ஏன்னா அவன் வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவன் இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்கான் இல்லையா. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட சிஸ்டர் அவருமே வந்து அந்த ஒரு பர்சன் கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, அசுராபாடியா நீ வந்து அண்டர்வேர்ல்ட் ரேசஸ் சேர்ந்த ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறானா, கிடையவே கிடையாது, என் அப்பா வந்து ஒரு ஹீரோ, என்னோட பிரதர் வந்து டீமன்ஸ் கூடலாம் சண்டை போட்டுட்ருக்கான், நானும் அந்த மாதிரி தான் வே ஆஃப் ஸ்வாட் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு ஸ்ட்ராங் ஆகி என் அண்ணன் கூட சேர்ந்து நானும் டீமன்ஸ் கூட சண்டை போட போகிறேன் அப்படிங்கிறா. இந்த மனுஷனும் பார்க்குறான், இதனடா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணுறாரு அந்த இடத்துல. ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லின்ஃபங் இருக்கான், அது உண்மையான லின்ஃபங் கிடையாது. அவனை ஒரு டீமன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணுறா, அந்த ஒரு டீமன் கிட்ட போய் சண்டை போடுறா. அதான் இந்த மனுஷன் பார்க்குறான், ஓ அப்போ உண்மையாகவே இவங்க வந்து டீமன்ஸ் எடுத்து சண்டை போட்டுருக்காங்க போல தெரியுதே, இந்த பொண்ணை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியலையே அப்படிங்கிறாரு. இப்போ அந்த இல்யூஷன் எல்லாமே கலையுது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டமா, நீ போயிட்டு அந்த வே ஆஃப் ஸ்பாட் அப்படிங்கிறத கற்றுக்கோ அப்படிங்கிறாரு. அந்த இடத்துக்கு போகிறா. அவளுமே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா, என்னடா யாருமே வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அந்த சிங்கி இருக்காங்களே அவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னம்மா நீ டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டியா, பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. இவளுக்கு கேள்வி என்னென்னா இன்னும் இவளோட பிரதர் இங்கே வரல இல்லையா, அதை பற்றி தான் இவளுமே கேட்குறா. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் கவலைப்படாத, உன் அண்ணனுடைய டேலண்ட்டுக்கு அவன் அதெல்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த சென் ஹாய்னு இன்னொருத்தன் தான் பாருங்க, அவன் வரான். அவன் என்ன சொல்கிறான்னா அதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், அந்த சி ஆஃப் ஸ்பாட் இருந்ததில்ல அந்த டெஸ்ட் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, உன் அண்ணெல்லாம் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அந்த டைமில் சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத, அந்த பயபுல பொறாமையில் பொங்கிட்டு இருக்கு, நீ அதெல்லாம் கண்டுக்காத அப்படிங்கிறாங்க. அவனை சொல்கிறான், பொறாமையா எனக்கு, நான் ஏன் பொறாமை பண்ணோம், நான் பாரு டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே உட்காந்து மிஸ்ட்ரி ஆஃப் ஸ்வாட் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறேன், கற்றுக்கிட்டு டிவைன் மார்ஷல் ரேமில் என்டர் ஆகி ஸ்வாட் கிங்காக மாற போகிறேன். ஸோ நான் எதுக்காக பொறாமை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல உட்காந்து என்ன பண்ணுறான், அந்த ஸ்வாடை பற்றி தெரிஞ்சுக்க பார்க்குறான்ப்பா. அதுக்கப்புறம் மற்ற ரெண்டு பேருமே அந்த வே ஆஃப் ஸ்வாட் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. அதாவது இப்போ வரைக்கும் 3 பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லின்ஃபங்கோட சிஸ்டரும் வேறு வந்துட்டா இல்லையா. இவங்களுக்கு கேள்வி என்னடா லின்ஃபங்கை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. அப்போ அங்கே இருக்க அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, லின்ஃபங்கா அவன்லாம் ஒரு ஆள்னு பேசிகிட்டு இருக்கீங்க, அவனை ஜீனியஸ்னு வேறு சொல்கிறீங்க, அவனை கம்பேர் பண்ணும்போது சென்ஹாய் எவ்வளோ பரவாயில்ல போல தெரியுது, அவன் பாருங்க பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லின்ஃபெங் அவனுக்கு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது தான் வைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அது அவனுடைய டெஸ்ட்டு. இந்த மனுஷன் என்ன யோசிக்கிறாரு, லின்ஃபெங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டேலண்டடாக இருக்கான், ஆனால் இந்த டெஸ்ட்டை அவன் பாஸ் பண்ணி ஆகணும் இல்லையா, பாஸ் பண்ணாதான் அந்த இன்னரிட்டன்ஸ் அவனுக்கு கிடைக்கும். ஆனால் அவனுடைய கண்டிஷனை பார்த்தா கிட்டத்தட்ட அவன் விட்டு கொடுத்துட்டான் போல தெரியுதுன்ற லெவலுக்கு தான் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அவனுக்கு என்னன்னா இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, எப்படியாவது இந்த தடைகளை நம்ம மீறி தான் ஆகணும். ஏன்னா அவனோட சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும், அது பத்தாததுக்கு டீமன்ஸ் கூட சண்டை போடணும், அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு ஒருத்தரை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணை வேற போய் மீட் பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபெயில் ஆனால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி மாஸ்டர் என்ன சொன்னார், சோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உண்மையான ஸ்வாட் இல்லையா, அந்த ஒரு இதுவை அவன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னோட சோல் தான் ஸ்வாட் அப்படிங்கிறத அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உணர ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய பவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஃப்ரீயாக அவனால் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியுது. ஸோ இந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பாஸ் பண்ணிட்டேன் என்னோட டெஸ்ட்டை, ஸோ இப்போ நீ வே ஆஃப் த ஸ்வாடை கற்றுக்கோன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாருப்பா. பார்த்தா ஒரே மலை காடுகளாக இருக்குது. என்னடா அப்படின்னா அங்கே நிறைய பேர் வந்து அந்த வே ஆஃப் ஸ்வாடை கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி முன்னாடி உட்காந்துருக்காங்களே, அந்த கத்திக்கு உள்ள இவன் இருக்கான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி கல்டிவேஷன் பண்ணார் அப்படிங்கிறத இவர் சொல்ல போகிறாராம். இப்போ லின்ஃபங் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்பேஸில் இருக்கான். ஸோ இந்த ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனோட மெமரிஸ் எல்லாமே அவரோட வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவருக்கு
ஸ்வாட் மார்ஷல் சோலே கிடையாது. இவரோட மார்ஷல் சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் மார்ஷல் சோலாம். ஏன்னா நார்மலாக மார்ஷல் சோல் வந்து எப்படி வரும், நமக்கு வழியாக வரும் இல்லையா, ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஒரே மார்ஷல் சோல் வந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் மார்ஷல் சோலே கிடையாது. இவருக்கு இருக்கிறது ஓஷன் மார்ஷல் சோல் தான். ஆனால் இவர் வே ஆஃப் ஸ்வாடை பற்றி கற்றுக்கணும், ஸ்வாட் இன்டென்ட்டை பற்றி கற்றுக்கணுன்றதுக்காக பல காலம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இப்போ வேற ஒரு ஸ்பேஸுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்கப்பா. அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், இப்போ ஒரு ஃபயரால் ஸ்வாடாக மாற முடியுது, ஒரு காத்தால் ஸ்வாடாக மாற முடியுது, ஏன் ஒரு ஓஷனால் ஸ்வாடாக மாற முடியாதா? கண்டிப்பாக மாற முடியும். நம்முடைய ஹார்ட் வந்து என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்வாடு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓஷன் பவரை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சி ஆஃப் ஸ்வாட் அப்படிங்கிறதே கிரியேட் பண்ணுறாரு. அதாவது மனுஷன் ஒரு ஸ்வாட் மார்ஷல் சோலியை உருவாக்கியிருக்காரு அந்த இடத்துல. இதை வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லின்ஃபங் என்னன்னா, இவங்கிட்ட அந்த கலரில் ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதில் இவனோட அந்த ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோலை வந்து இன்டெகிரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த ஃபீனிக்ஸோடைய ஒரு இறகு மட்டும்தான் கையில் வந்து நிற்கிது. ரொம்ப அவசரப்பட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயபுல யோசிச்சுட்டு இருக்கு. எதுக்கு அவசரம் உனக்கு? இப்போ இங்கே என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 33 பேர் வந்து உள்ளுக்குள்ளே போயிருக்காங்க. ஆனால் அந்த 33 பேரில் ஒரு சில பேர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க டெஸ்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணி. ஸோ இங்கேயுமே ஒரு லைட் அப்படிங்கிறது வருது. அந்த லைட் எதுக்காக வருதுன்னா, அந்த ஸ்வாடை பற்றி அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை வந்து ஒருத்தன் முழுசாக கற்றுக்கிட்டான் அப்படின்னா இந்த ஒரு லைட் அப்படிங்கிறது வரும். சரி, இப்போ யாரா கற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென் ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் தான் வந்து கற்றுக்கிட்டானா. இதுலேயுமே வந்து இவங்க லெவல் வச்சிருக்காங்க. ஸ்வாட் இன்டென்ட் என்ன லெவல் அப்படின்னு பார்த்தா, இவன் வந்து லெவல் 8. சப்போஸ் இவன் லெவல் 9 இருந்தான் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த டிவைன் மார்ஷல் ரேம்குள்ளே போயிருக்க முடியும். ஆனால் இவன் லெவல் 8 தான். அதுக்கே இவங்க என்ன சொல்கிறாங்க, பையன் வந்து பயங்கர டேலண்டடாக இருக்கான், கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து ஸ்வாட் கிங்காக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பேசி முடிக்கல, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லெவல் 9 ரீச் ஆகிறாங்கப்பா. ஸோ லெவல் 9 ரீச் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போக முடியும், டிவைன் மார்ஷல் ரெல்ம் அப்படிங்கிறதுக்குள்ளே போக முடியும். இவங்க இப்போ டிவைன் மார்ஷல் ரெல்ம்குள்ளே போயிட்டாங்க. அது இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். பா, இந்த பொண்ணு ஒரு ஹெவன்லி ஜீனியஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சென்னை இருக்கான் பாருங்க, அவன் வந்து எதையோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது ஸ்வாட் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டே வந்தாலும் பரவாயில்ல, அடிச்சு துவம்சம் பண்ணுறோன்னு பேசிக்கிட்டு இருக்கான். யாரு, நம்ம லின்ஃபங்க தான் சொல்கிறான். ஆனால் அவன் இப்படி திரும்பி பார்த்த உடனே அந்த இடத்துல சிங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க லெவல் 9 அப்படிங்கிறதுல இருக்காங்க. இதை பார்த்தே அவன் வாயை பொழந்துட்டான்ப்பா. இது கூட பரவாயில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லின்ஃபங்கோட சிஸ்டர், அவளுமே வந்து லெவல் 8 அப்படிங்கிறத ரீச் ஆகிறா. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம் இன்னும். ஏன்னா அவளது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் மார்ஷல் சோல் கிடையாது. ஆனாலுமே லெவல் 8 வரைக்கும் அவள் போயிருக்கானா, அது எவ்வளோ பெரிய விஷயம். அவள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட பிரதர் பற்றி தான் கேட்குறா. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, உன் பிரதர் வந்து ஃபெயிலாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒருத்தர் என்ன சொல்கிறான், வாய்ப்பே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த டெஸ்ட்டே பாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை வாய்ப்பே கிடையாது, அவனோட திறமைக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து சுப்ரீம் இன்னரிட்டன்ஸ் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா, வாய்ப்பே கிடையாது, சுப்ரீம் இன்னரிட்டன்ஸா என்ன பேசுகிற நீ, இது வரைக்கும் 2 பேருக்கு தான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு, அவனோட டேலண்ட்டுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறான். ஆனால் சிங்கி என்ன சொல்கிறாங்க, சரி வெளியில் மாஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. அங்கே போய் மாஸ்டர் கேட்டால் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதம்மா, உன் அண்ணனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இங்கே பாரு, உன் பிரதரோடைய சோல் எனர்ஜி அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதான் இவன் கேட்குறா, அப்போ என் பிரதர் வந்து சுப்ரீம் இன்னரிட்டன்ஸை எடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அவன் என்ன சொல்கிறான், நான் போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், ஸ்ட்ராங் ஆக போகிறேன், அந்த ஸ்வாட் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டே வந்தாலும் சரி நான் வந்து அவனை டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு போகிறான். இவனுக்கு என்ன நம்ம ஹீரோ மேலே காண்டுன்றது தெரியல. அவனை தொடர்ந்து மற்றவங்க எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா காம்படிஷன் அப்படிங்கிற சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போதான். சரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.